வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலயமா புதுதாக அப்ளை பண்ணவங்களா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா ஆல்ரெடி அப்ளை பண்ணி ரிஜெக்டான பர்சனாக இருந்தாலும் சரி, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்ளை பண்ண வந்தோம்னா இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் அமௌண்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் செய்த அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா பணம் வழங்கப்படும் அப்படின்னு நம்ம தமிழக அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்த வண்ணம் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ சென்னையில் நடைபெற்ற ஒரு மீட்டிங்கில் இதற்கான அஃபிஷியலாகவும் அவங்க பேசியிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கத்திற்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்பாகவே அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு கீழே கடந்த ஒரு மாத காலமாக விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. விரைவில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்தவர்களுக்கான முதல் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாக நமக்கு தகவல் வந்திருக்கு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் படிப்படியாக ஆய்வு செய்யப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. தீபாவளி பரிசாக இவங்களுக்கு அக்டோபர் 15ஆம் தேதி முதல் கட்டாயமாக பணம் அனுப்பப்படலாம் அப்படிங்கிற தகவலும் இப்போ வெளியாகிருக்கு. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்திற்கு கீழ் விண்ணப்பித்தவங்களுக்கு 45 நாட்களுக்குள்ள பதில் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு ஆல்ரெடி அவங்க கொடுத்துருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 28ஆம் தேதியுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி இப்போ 45 நாட்கள் நிறைவடைகிற நிலைக்கு நம்ம வந்தாச்சு. எனவே பார்த்தீங்கன்னா, இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி அந்த முதல் நாள் அப்படின்னு அந்த முகாம்லேருந்து நம்ம கணக்கு எழுச்சோம்னா, இப்போ இந்த ஆகஸ்ட் 28 முதல் பதில்களை நம்ம பெறறதுக்கான நாள் வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஆனால் இவர்களுக்கான பதில்கள் இன்னும் அனுப்பப்படாமலே தான் இருக்குது. எனவே இவர்கள் பெரும்பாலும் அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு முன்பாக பதில்களாய் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பார்த்தீங்கன்னா, இது முதல் கட்டமாக நடைபெற்றது, திரும்ப இரண்டாம் கட்டமும் இப்போ நடைபெற்று இருக்கு. இது அக்டோபர் வரைக்குமே கண்டினியூஸாக நடைபெற்ற வண்ணம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சில ஏரியாக்களை இன்னும் உங்களோட ஸ்டாலின் திட்டம் முகாம் போடாமலே இருக்குது. எல்லாருக்குமே இப்போ தான் ஷெட்யூல் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு ஏரியாவிலும் நடந்த வண்ணம் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு விண்ணப்பிச்சவங்களுக்கு இப்போ அமௌண்ட் வரதுக்கான நாட்கள் நெருங்கிடுச்சு. அதாவது அவங்களுக்கான விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு ஒரு கன்ஃபார்முக்கான நாட்கள் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவங்க தங்கள் மனுவுடைய நிலையை https://kmut.tn.government.in அப்படிங்கிற இந்த இணையதள முகவரி மூலமா நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய ப்ராசஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து அந்த எப்படி சொல்லலாம்னா, நம்ம பயனாளர் நுழைவு இல்லை, அஃபிஷியலாக அலுவலக நுழைவு மட்டும்தான் அதில் ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்க. இன்னும் பயனாளர் நுழைவு இன்னும் கொடுக்கல. நான் கொடுக்கும்போது இதுக்கு ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேவா? மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு கீழே பயனாளிகள் மற்றும் தகுதியற்றவர்கள் குறித்து தகவல் சமீபத்தில் வெளிக்கொடுத்தாங்க. நம்ம தமிழக அரசு வெளியிட்ட அறிவிக்கையின்படி பார்த்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் சுமார் 25 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டிருக்கு. இவற்றில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்காக நிதி உதவி கோரி 15 லட்சம் பெண்கள் விண்ணப்பிச்சிருக்கதா சொல்கிறாங்க. பெறப்பட்ட அனைத்து மனுக்களுமே முறையாக பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அரசு அதிகாரிகள் தரப்பிலிருந்து நமக்கு தெரிவித்த வண்ணம் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ மனுக்கள் மீதான செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்ட வண்ணம் தான் இருந்துட்டு இருக்கு. அடுத்த 45 நாட்களுக்குள் இந்த மனுக்கள் தீர்வு காணப்படும் என்று அரசு அறிவித்ததன்படி முதல் கட்ட பரிசீலிக்கப்பட்டு அதற்கான முடிவுகள் இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியாகலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியே வந்திருக்கு. ஸோ இப்போ ரீசெண்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்று ஒரு நாள் பயணமாக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகை புரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ காஞ்சிபுரத்தில் நடைபெற உள்ள அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் திமுக கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இருக்கிறாங்க. அதன் ஒரு பகுதியில் தான் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட செவிலிமேடு பகுதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று 17 துறைகளைச் சேர்ந்த 4997 பயனாளிகளுக்கு ரூபாய் 253 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்படிங்கிறது ரொம்பவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பற்றியும் அவங்க பேசியிருக்கிறாங்க. விழாவில் பார்த்தீங்கன்னா 3846 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களும் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. மேலும் புதிய கட்டடங்களுக்கு அடிக்கலும் நாட்டப்பட்டிருக்கு. விழாவில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், ஒன்றிய பாஜக அரசின் அடையாளம் அடக்குமுறை, அதிமுகவின் அடையாளம் அடிமைத்தனம், ஆனால் திமுக அரசுதான் சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கட்சி பிரச்சாரம் நமக்கு தேவையில்லை, நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். ஸோ திமுக அரசுடைய இந்த முக்கிய திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், மகள் செல்லம் திட்டம் மற்றும் காலை உணவு திட்டம் ஆகியவற்றிற்கான சாதனைகள் அவர் அதை பட்டியலிட்டு பேசியிருக்கிறாரு. ஸோ மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 1,15,00,000 பெண்கள் பயன்பெற்று இதுவரைக்கும் வந்திருக்கதாகவும், காஞ்சிபுரம் மாவட்ட
மாவட்டத்தில் மட்டுமே 1,73,000 பெண்கள் வந்து இத்திட்டத்தில் வந்து பயனடைஞ்சு வந்திருக்கதாகவும் அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலியமாக மனு அளித்த பெண்களுக்கு அவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் பணம் வழங்குறதுக்காக அவங்களுடைய விண்ணப்பங்கள்லாம் முதலமைச்சருடைய கவனத்திற்கு வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கு. ஸோ கலைஞர் உரிமை தொகை திட்டம் இருக்கு இல்லையா, இது வந்து விரைவில் அனைவருக்கும் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து உறுதி சொல்லியிருக்கிறாங்க. இறுதியாக பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான விஷயம் என்னன்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த ரூபாய் 1000 அப்படிங்கிறது அனைவருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம துணை முதல்வர் வந்து மீட்டிங் போது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதன்படி விண்ணப்பம் பண்ண அனைவருக்குமே இந்த 1000 ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது எலெக்ஷன் டைம் இல்லையா, அதனால வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கேம்ப் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே நீங்கள் இன்னுமே நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாமல் இருந்திருக்கலாம், வெளியூர் போயிருந்திருக்கலாம், அந்த கேம்ப் நடக்கிற லொக்கேஷன் நீங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம், கேம்ப் நடக்கிற அந்த டைம் நீங்கள் எங்கேயாவது வெளியே போயிருக்கலாம், இல்லை கேம்போட டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கேம்ப்க்கு போயிருக்கலாம். இது மாதிரியான பர்சன்ஸ் நீங்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்கள் கேம்ப் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, உங்கள் ஏரியாவில் பக்கத்து பஞ்சாயத்தில் எங்கேயாவது கேம்ப் கண்டிப்பாக வந்து போடுவாங்க. ஏன்னா அக்டோபர் மாதம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்கள் சரௌண்டிங்கில் கேம்ப் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அக்டோபர் நவம்பர் லாஸ்ட் வரைக்குமே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கேம்பில் நீங்கள் ரெகுலராக நீங்கள் எப்போ வேணாலுமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய மனுக்களும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 47 ஃப்ரீ சர்வீஸை அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அந்த சர்வீஸையும் உங்களை நீங்கள் வந்து எலிஜிபிள் பண்ணிக்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பம் வந்து அங்கேயே முகாம்லேயே வந்து வழங்கப்படுது. ஸோ அதனால் நீங்கள் போகும்பொழுது உங்களுடைய ப்ரூஃப் மட்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதுமானது. ஸோ அதனால் நீங்கள் போகும்பொழுது உங்களுடைய ப்ரூஃப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு, அதாவது ரேஷன் கார்டு ஸ்மார்ட் அட்டை இருக்குது இல்லையா, அந்த கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்களே அந்த அட்டை தான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ ரீசெண்டாக இதுதான் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் ஒரு சில கேம்பில் பழைய குடும்ப அட்டைன்றது பழைய ரேஷன் கார்டெல்லாம் சில பேர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ உங்களுடைய மின்னணு அந்த ரேஷன் கார்டு அந்த அட்டையை எடுத்துக்கோங்க, உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க, உங்களுடைய பேங்க் பாஸ்புக் எடுத்துக்கோங்க. இபி கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா இபி கனெக்ஷன் எடுத்துகிட்டு போங்க. இல்லைனா அது வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது. சப்போஸ் வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இபி கனெக்ஷன் தேவையில்லை. அதே போல் ஒரு வீட்டில் 2 பேர் 3 ஃபேமிலியாக வாழ்கிறீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தவங்களுக்கு மட்டும் அந்த இபி கனெக்ஷன் நீங்கள் கொடுத்தா போதும். மற்ற 2 பேருக்கு அந்த இபி கனெக்ஷன் தேவை கிடையாது. அதே போல் ஒரு குடும்பத்தில் ஒரு மூத்தவங்க, அதாவது மூத்தவங்கன்னா உங்கள் மாமியாரோ அல்லது மாமனாரோ அல்லது உங்கள் அம்மாவோ அப்பாவோ ஓஏபி வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய அவங்களுடைய மகளோ அல்லது மருமகளோ ஏதாவது ஒரு பெண் உறுப்பினர் 21 வயது நிரம்பிய பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 1000 ரூபாய்ங்கிறது உங்களுக்கு ரிசீவ் ஆகும். என்கிட்ட அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் வரலை அப்படிங்கிற அந்த ஒரு கொஷின்ஸ் மட்டும்தான். ஸோ எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவால் கூட சில நபர்களுக்கு வந்து வராமல் இருந்திருக்கலாம். ஸோ எஸ்எம்எஸ் வரலை அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு உள்ளே வந்து என்ட்ரு ஆகிருக்கும். ஏன்னா கண்டிப்பாக அந்த ஃபார்ம் உள்ளே என்ட்ரு பண்ணி தான் ஆகணும். அன்னைய பொழுதுக்குள்ளே எத்தனை மணி ஆனாலும் அங்கே வந்து என்ட்ரு பண்ணிட்டு தான் அந்த முகாம் விட்டே அந்த பர்சன்ஸ் வந்து வெளில போவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு டெக்னிக்கல் இஷ்யூவால் வரலை அப்படின்னாலும் உங்களுடைய விண்ணப்பம் அங்கே மேலே பரிசீலனை பண்ணும் பொழுது சென்னையிலேருந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜுங்கிறது கண்டிப்பாக எல்லா மொபைலுக்குமே வரும். ஸோ அப்போ எந்த டெக்னிக்கல் இஷ்யூஸும் இருக்காது. அதனால் அந்த எஸ்எம்எஸ்க்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது முதல் எஸ்எம்எஸ் வராத நபர்களுக்கு மட்டும்தான். ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் வந்தாலும் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக பரிசீலிக்கப்பட்டு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் ஒன்று கண்டிப்பாக வந்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான அமௌண்ட் தொகை வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. இந்த முகாம் ஸ்டார்டிங்கில் பண்ணவங்களுக்கு மேக்ஸிமம் அக்டோபரில் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏதாவது உங்களுக்கு இது சம்மந்தமாக டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? நன்றி.